வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம 50க்கும் மேற்பட்ட அன்றாடம் பயன்படுத்தும் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாக்கியங்களை மறுபடியும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மறந்துடும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 2. இதில் 50 வாக்கியங்கள் இருக்கும். கடைசியில் சேலஞ்சு கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்பர் 1, ரொம்ப யோசிக்காத. டோன்ட் திங்க் டூ மச். டோன்ட் திங்க் டூ மச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ. டேக் வாட் எவர் யூ நீட். டேக் வாட் எவர் யூ நீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, என்னை 5 மணிக்கு எழுப்பிவிடு. என்ன 5 மணிக்கு எழுப்பிவிடு. நம்ம அம்மா கிட்ட சொல்லுவில்ல, வேக் மீ அப் அட் 5 o'clock. வேக் மீ அப் அட் 5 o'clock. எல்லாவற்றையும் பையில் எடுத்து வைத்துக்கொள். எல்லாவற்றையும் பையில் எடுத்து வைத்துக்கொள். டேக் எவ்ரி திங் இன் த பேக். டேக் எவ்ரி திங் இன் த பேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஃபோனை எடு. ஃபோனை எடு. பிக் அப் த ஃபோன். பிக் அப் த ஃபோன். இப்போ ஃபோன் ரிங் ஆகல, அப்போ நம்ம சொல்லுவோம், ஏய் உன் ஃபோனை எடு, ரிங் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லுவில்ல. அது இங்கிலீஷில் பிக் அப் த ஃபோன். பிக் அப் த ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுவோம், உன்னை பார்த்து 5 நாள் ஆயிடுச்சுடா சொல்லுவில்ல. அது எப்படி சொல்கிறது? இட் ஹாஸ் பீன் 5 days. இட் ஹாஸ் பீன் 5 days அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரெண்டை பார்த்து அப்படி சொல்லுவோம் இல்லை? அப்போ இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது, கேட்டு பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்கிறது? இட் இஸ் யூஸ்லெஸ் டு ஆஸ்க். இட் இஸ் யூஸ்லெஸ் டு ஆஸ்க். அடுத்தது, இதை வச்சு என்ன பண்ணுறது? வாட் டு டூ வித் இட். வாட் டு டூ வித் இட். அடுத்தது, ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருக்கேன்டா நம்ம அப்படி சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் பீன் சீன் ஜஸ்ட் ஒன்ஸ். ஐ ஹாவ் பீன் சீன் ஜஸ்ட் ஒன்ஸ். என்னால் அங்கே வர முடியாது. என்னால் அங்கே வர முடியாது. இது எப்படி சொல்கிறது? ஐ கான்ட் கம் தேர். ஐ கான்ட் கம் தேர் அப்படின்னு சொல்லலாம். அவள் ராத்திரி சாப்பிட்டாளா? டிட் ஷி ஹேஸ் டின்னர். டிட் ஷி ஹேஸ் டின்னர் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்வதை கவனமாக கேள். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். எனக்கு அவனை பற்றி தெரியாதா? நம்ம கேள்வியாக கேட்போம், எனக்கு அவனை பற்றி தெரியாதா? டோன்ட் ஐ நோ அபவுட் ஹிம். டோன்ட் ஐ நோ அபவுட் ஹிம் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, பதிலுக்கு பதில் பேசாதே. டோன்ட் டாக் பேக் டு மீ. டோன்ட் டாக் பேக் டு மீ. அடுத்தது, அது ஒரு பெரிய தவறு. இட் இஸ் எ மேசிவ் மிஸ்டேக். இட் இஸ் எ மேசிவ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அவனுக்கு புரிய வை. மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, உனக்கு வெட்கமாக இல்லையா? டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட். டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட் அப்படி கேட்கலாம். அடுத்தது, உனக்கு மிகவும் பிடித்த உணவு எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேட்கலாம். இது என்னுடையது. நம்ம ஒரு பொருளை பார்த்து சொல்லுவோம், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன். மைன்னா என்னுடையதுன்னு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. அது எப்படி சொல்கிறது? யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட். அடுத்தது, பார்த்து நட. பார்த்து நட. ஏய் வழுக்கு போதுடா, பார்த்து நடடா. மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படி சொல்லணும். அடுத்தது, எடுபிடி வேலை. இது எப்படி சொல்கிறது? ஃபெட்ச் அண்ட் கேரி. ஃபெட்ச் அண்ட் கேரி அப்படி சொல்லணும். அடுத்தது, நாயை கட்டி போடு. நாயை கட்டி போடு. இது எப்படி சொல்கிறது? லீஷ் த டாக். லீஷ் த டாக் அப்படி சொல்லணும். உளராதே. உளராத. டோன்ட் பேபிள். டோன்ட் பேபிள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, வீண் பெருமை பேசாதே.
வீண் பெருமை பேசாதே. டோன்ட் brag. டோன்ட் brag அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஐஸ் வாட்டர் பிடிக்கும். அது எப்படி சொல்லணும்? ஐ லைக் கோல்ட் வாட்டர். இங்கிலீஷில் ஐஸ் வாட்டர் சொல்லக்கூடாது, கோல்ட் வாட்டர் தான் சொல்லணும். ஐ லைக் கோல்ட் வாட்டர். அடுத்தது, நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கல. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவோம், நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கலங்க. ஐ எம் சாரி யூ ஆர் பிரேக்கிங் அப். ஐ எம் சாரி யூ ஆர் பிரேக்கிங் அப். அடுத்தது, நான் சும்மா விளையாண்டேன். அது எப்படி சொல்கிறது? அதை கிண்டல் பண்ணணும்னு சொல்லுவோம்ல. ஐ ஆம் ஜஸ்ட் கிட்டிங். ஐ ஆம் ஜஸ்ட் கிட்டிங் அப்படி சொல்லணும். அடுத்தது, நீ ஒன்றும் செய்யாத. நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. அது எப்படி சொல்கிறது? யூ டூ நத்திங். யூ டூ நத்திங் அப்படி சொல்லணும். அடுத்தது, நீ அதை பார்த்தியா? அது எப்படி சொல்லணும்? டிட் யூ see that? டிட் யூ see that அப்படி கேட்கணும். அடுத்தது, என்னால் மன்னிக்க முடியாது. அது என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படி சொல்லுவோம்ல. ஐ கான் ஃபர்கிவ். ஐ கான் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லணும். ஃபோனில் சார்ஜ் இல்லை. அது எப்படி சொல்லணும்? ஃபோன் ஹேஸ் நோ சார்ஜ். ஃபோன் ஹேஸ் நோ சார்ஜ் அப்படி சொல்லணும். எனக்கு டைம் இல்லை அதை செய்கிறதுக்கு. ஐ ஹாவ் நோ டைம். ஐ ஹாவ் நோ டைம். நான் இட்லி சாப்பிட்டேன். அது எப்படி சொல்லணும்? ஐ ஏட் இட்லி. பாஸ்ட் டென்ஸில் வருது பார்த்துங்க. ஐ ஏட் இட்லி. எனக்கு பசிக்கலை. அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பசிக்கலை. அது எப்படி சொல்லணும்? ஐ ஆம் நாட் ஹங்க்ரி. ஐ ஆம் நாட் ஹங்க்ரி. ஹெல்மெட்டை போடு. வண்டி ஓட்டும்போது சொல்லுவாங்க, ஹெல்மெட்டை போடு. வியர் த ஹெல்மெட். வியர் த ஹெல்மெட் அப்படி சொல்லணும். அதெல்லாம் தப்பு. அது எப்படி சொல்லணும்? ஆல் தட் இஸ் ராங். ஆல் தட் இஸ் ராங் அப்படி சொல்லணும். அடுத்தது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் பீன் வாட்சிங். ஐ ஹாவ் பீன் வாட்சிங். பாலை சுடவை. அது எப்படி சொல்லணும்? பாயில் த மில்க். பாயில் த மில்க். அடுத்தது, கேரட்டை நறுக்கு. சாப் த கேரட். சாப் த கேரட் அப்படி சொல்லணும். அடுத்தது, நாளைக்கு பரீட்சை இருக்குது. நாளைக்கு பரீட்சை இருக்குது. தேர் இஸ் அன் எக்ஸாம் டுமாரோ. தேர் இஸ் அன் எக்ஸாம் டுமாரோ. அடுத்தது, சரி ஆரம்பிக்கலாம். சரி ஆரம்பிக்கலாம். அது எப்படி சொல்லணும்? ஓகே லெட்ஸ் பிகின். ஓகே லெட்ஸ் பிகின். அடுத்தது, யாராவது கேட்டாங்களா? உன்னை யாராவது கேட்டாங்களா? டிட் எனி ஒன் ஆஸ்க். டிட் எனி ஒன் ஆஸ்க். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? கேன் யூ டூ மீ அ ஃபேவர். கேன் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு கேட்கணும். நான் ஒரு படம் வரையட்டுமா? நான் ஒரு படம் வரையட்டுமா? ஷால் ஐ ட்ரா அ பிக்சர். ஷால் ஐ ட்ரா அ பிக்சர். லேட் பண்ணாத. லேட் செய்யாத. அது எப்படி சொல்கிறது? டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட் அப்படி சொல்லணும். ரயில் வந்துடுச்சு. அது எப்படி சொல்கிறது? த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு. த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு. நாம் சேர்ந்து சாப்பிடலாமா? ஃப்ரெண்டு கூட சொல்லுவோம்ல, நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா? லெட் அஸ் ஈட் டுகெதர். லெட் அஸ் ஈட் டுகெதர். அவர் நேர்மையானவர். ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன் அப்படி சொல்லணும். நானாகவே இல்லை. ஐ எம் நாட் மை செல்ஃப். விரக்தியாக சொல்லுவோம்ல, ஐ எம் நாட் மை செல்ஃப். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான சேலஞ்ச் கொஷின்ஸ். உருளைக்கிழங்க வேக வை. அவள் காலையில் சாப்பிட்டாளா? எனக்கு ஐஸ் வாட்டர் பிடிக்காது. எனக்கு பசிக்கிறது. எனக்கு டைம் இருக்குது. இந்த 5 சென்டென்ஸையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 50 வாக்கியங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் இந்த 5 கொஷின்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்து அதற்கான ஆன்சரை முயற்சி பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை ஒரு 10 தடவை 20 தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாக்கியங்கள்லாம் புரியும், மனசில் பதியும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கீப் இட் அப்.